ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை இவ்வளோ பெரிய சாபத்தின் மீது சாபங்கள் கொண்டு வருது. ஆதாம் நாட்டிலிருந்து சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாட்களை கர்த்தர் கீழ்ப்படிந்து அதை ஆசீர்வாதமாய் நமக்கு கர்த்தர் மாற செய்கின்றார். அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நம்மை பூரணத்துக்குள்ளே நடத்துகிற தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு வருகிற. ஆதாம் இழந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் முதல் கொண்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் அதை சுதந்திரவாளிகளை காணப்படுகிறோம் என்று கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த நல்ல தேவன் சிந்தின ரத்தம் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறதாக சுத்திகரிக்கிறதாய் காணப்பட வேண்டும். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் என்று சொல்வதனால் மட்டுமல்ல, அந்த ரத்தத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஐயா, என் வாழ்க்கை என் தீர்மானம் அல்ல, என் வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் இருக்கப்பொழுது உங்களுடைய தீர்மானம் உங்களுடைய சித்தம் தான் ஆக கடவுள். நீங்கள் விரும்பி ஜெபிக்கிறது சில சமயம் பதில் கொடுக்காமல் போனாலும் சரி, நீங்கள் உபவாசித்து கேட்டும் சில காரியங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையின் கதவுகளை கர்த்தர் ஏற்கனவே திறந்து விட்டார். எந்த கதவுக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்த கதவை கர்த்தர் திறந்து விட்டார்.